பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த காணொளி காட்சி வழியாக இந்த தொழுகையிலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் உங்களுடைய வாழ்விலே நிறைவாக தங்கியிருப்பதாக. ஆண்டவருக்கு அஞ்சுகிற இளையோரே, கன்னியரே, முதியோரே மற்றும் சிறியோரே, நீங்கள் எல்லோரும் ஆண்டவரை போற்றுங்கள். நமது வலிமையான கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள். யாக்கோபின் கடவுளை புகழ்ந்து ஏந்துங்கள். ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம், வாருங்கள். வாழ்வு வழங்கும் உணவு நானே. என்னிடம் வருவோர் பசியடையார். என்னிடம் நம்பிக்கை வைப்போர் ஒருபோதும் தாகம் அடைவதில்லை என்று கூறிய கடவுளை வழிபடுவோம், வாரீர். ஜெபம் செய்வோம். தந்தை, மைந்தன், தூயாவி என்னும் திரியேக கடவுளே, மனமகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஓய்வு நாளின் காலை வேளைக்காக ஆண்டவரை நன்றியோடு போற்றுகின்றோம், புகழுகின்றோம், மகிமைப்படுத்துகின்றோம். ஆண்டவரே, ஒரு புதிய நாளை காண ஆண்டவர் எங்களுக்கு கிருபைகளை தந்து ஆண்டவரை நாங்கள் தொழுது கொள்வதற்குரிய பாக்கியத்தையும் கர்த்தர் இந்த நாளிலே எங்களுக்கு தந்திருக்கின்றீர். நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துகின்றோம். அப்பா, சென்ற காலங்களிலெல்லாம் கடவுள் எங்களை சுகமாக பாதுகாத்து கொண்டீர். எங்களுடைய வாழ்வுக்கேற்ற நன்மைகளை தந்தீர். எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்தீர். எங்களுடைய வாழ்வின் அனுபவங்களிலே எங்களோடு உடனிருக்கின்ற ஆண்டவராக இருந்து எங்களை வாழ வைத்து வழிகாட்டினீர். நன்றியோடு ஆண்டவரை போற்றுகின்றோம், மகிமைப்படுத்துகின்றோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே, உம்முடைய திரு சமூகத்தில் நாங்கள் ஒன்றிணைந்து ஆண்டவரை நாங்கள் தொழுது கொள்ளுகின்ற பொழுது உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்களோடு விடைபெற வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். உம்மை தொழுது கொள்ளுகின்ற அனைவரும், உம்மை ஆராதிக்கின்ற அனைவரும் உம்முடைய ஆசிகளை வாழ்விலே சொந்தமாக்கி கொள்ள ஆண்டவர் துணை தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். பல தேவைகளோடு ஆண்டவர் எங்களையும் ஆசீர்வதித்து அவருடைய நன்மைகளினால் எங்களை நிரப்ப வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஏக்கத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருக்கின்ற அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. இந்த தொழுகையின் வாயிலாக ஒவ்வொருடைய வாழ்விலும் கர்த்தர் நிறைவான நன்மைகளை கட்டளையிட வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிங்க. இந்த தொழுகையும் கூட ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், நாங்கள் ஏறெடுக்கின்ற மன்றாட்டுகள், இன்னும் நாங்கள் கேட்க இருக்கின்ற தியானங்கள் எங்களுடைய வாழ்வுக்கு பயனுள்ளதாக அமைய ஆண்டவர் துணை தர வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். நீரே தலைவராக பிரசன்னராக இருந்து வழி நடத்த ஜெபிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாக மன்றாடுகிறோம். ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் அனைவரும் இணைந்து 15வது பாமாலை பாடலை பாடுவோம். பாமாலை எண் 15. போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும் வானோர் கூடி பாடவும் இன்பமாய் என்ற பாடலை இணைந்து பாடுவோம்.
பாடவும் இன்பமா சங்கீதம் 25 1 முதல் 9 வரை உள்ள வசனங்களை இணைந்து படிப்போம். சங்கீதம் 25. கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். என் தேவனே, உம்மை நம்பியிருக்கிறேன்.
நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதேயும். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்திரமில்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக. கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும். உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் இரட்சிப்பின் தேவன். உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய காருண்யங்களையும் நினைத்தருளும். அவைகள் அநாதி காலம் முதல் இருக்கிறதே. என் இளவயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும். கர்த்தாவே, உம்முடைய தயவின் நிமித்தம் என்னை உமது கிருபையின்படியே நினைத்தருளும். கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாயிருக்கிறார். ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார் என்பதே. கடவுளுடைய திருவாக்கை கேளுங்கள். ஆண்டவர் தமக்குள் சொல்லி கொண்டது, மனிதரை முன்னிட்டு நிலத்தை இனி நான் சபிக்கவே மாட்டேன். ஏனெனில் மனிதரின் இதய சிந்தனை இளமையிலிருந்தே தீமையை உருவாக்குகின்றது. இப்போது நான் செய்தது போல இனி எந்த உயிரையும் அழிக்கவே மாட்டேன். கடவுளுக்கு ஏற்ற பலி நொறுங்குண்ட நெஞ்சமே. கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. நீங்கள் உங்கள் உடைகளை அல்ல, இருதயத்தை கிழித்து உங்கள் கடவுளிடம் திரும்பி வாருங்கள். அவர் அருள் நிறைந்தவர், இரக்கமிக்கவர், நீடிய பொறுமையுள்ளவர், பேரன்பு மிக்கவர். நாம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய தவறுகளை அறிக்கையிடுவோம். கடவுளை தொழுது கொண்டிருக்கின்ற நாம் நம்முடைய வாழ்வின் தவறுகளை ஆண்டவருடைய திரு சமூகத்திலே தாழ்மையோடு அறிக்கையிடுவதற்கு அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய சிந்தனைகளினாலே, நம்முடைய செயல்பாடுகளினாலே, நம்முடைய வாயின் வார்த்தைகளினாலே கடவுள் விரும்பாத காரியங்களை நிறைவேற்றியிருப்போம் என்றால் ஆண்டவருடைய சமூகத்திலே தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். நம்முடைய தவறுகளை ஆண்டவரிடத்திலே சொல்லுவோம். அறிந்தோ அறியாமலோ நாம் செய்த ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவரிடத்திலே சொல்லுவோம். நம்மை நம்பியிருந்தவர்கள், அவர்களுக்கு நாம் கைவிடக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தி இருந்தோம் என்றால், அவர்களுடைய மனங்கள் புண்படுகின்ற விதமாக நாம் நடந்திருந்தோம் என்றால், ஆண்டவருடைய திரு சமூகத்திலே நம்முடைய பிள்ளைகளை எல்லாம் அறிக்கையிடுவோம். சான்றுடன் வாழ்வதற்கு அழைக்கப்பட்ட நாம் நம்முடைய உதட்டில் மட்டும் சாட்சியோடு இருந்து வாழ்க்கையிலே சாட்சியோடு வாழாமல் வறண்ட வாழ்க்கை வாழ்ந்த தருணங்களை எண்ணி ஆண்டவரிடத்திலே மனத்தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். இன்னும் ஆண்டவர் நமக்கு தந்த பலத்தையும் செல்வத்தையும் சுயநலத்திற்கென்று வைத்து கொண்டு தேவையில் இருப்போருக்கு உதவி செய்வதற்கு மறந்து போன தருணங்களுக்காகவும், பிறருக்கு பயன் கொடுப்பதற்காக வாழ வேண்டியது நாம் பயன் கொடாத வாழ்வை வாழ்ந்த சூழ்நிலைகளுக்காக
ஆண்டவருடைய திரு சமூகத்திலே நம் நன்றிகளை, நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுவோம். இன்னும் ஆண்டவரை விட்டு தூரம் போன தருணங்களை எண்ணி, ஆண்டவரை தேட மறந்த தருணங்களை எண்ணி, ஜெபிக்க தவறிய தருணங்களை எண்ணி, இன்னும் திருமறையை தியானிக்கக்கூடிய தருணங்களை மறந்து போன நிலைகளை எண்ணி ஆண்டவருடைய திரு சமூகத்திலே தாழ்மையோடு நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோமா? நம்முடைய தவறுகளை எல்லாம் அறிக்கை செய்கின்ற வண்ணமாக, பாவியாகவே வாரேன், பாவம் போக்கும் பலியாம் என் இயேசுவே வாரேன் என்ற பாடலை பாடி நம்முடைய தவறுகளை அறிக்கை செய்வோம். உண்மையாய் தங்கள் பாவங்களை உணர்ந்து அறிக்கையிட்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற கிருபை நிறைந்த வார்த்தைகளை கேளுங்கள். உங்கள் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் உங்கள் பாவங்களை கார்மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன். என்னிடத்திலே திரும்புங்கள், உங்களை மீட்டு கொண்டேன் என்று ஆண்டவர் திருவுளம் பற்றுகிறார். இந்த மீட்பின் அனுபவத்தோடைய கூட ஆண்டவர் நமக்கு செய்த எல்லாவிதமான நன்மைகளையும் எண்ணி நன்றிகளை படைப்போமாக. நம்முடைய வாழ்வில் நாம் எண்ணி பார்ப்பதற்கு மேலாக அநேக நன்மைகளை நாம் வாழ்நாளெல்லாம் பெற்று மகிழ்ந்திருக்கிறோம். இதனை நினைத்து நன்றிகளை சொல்லுவோம். நம்முடைய சரீர பிரகாரமான தேவைகள், வாழ்வியல் பிரகாரமான தேவைகள், இவைகளெல்லாவற்றையும் தடையில்லாமல் ஆண்டவர் ஏற்ற வேளைகளிலே நமக்கு தந்து நாம் அவைகளின் வழியாக வாழ்ந்திருக்க கிருபை செய்கிறார். நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம். இந்த நாட்களில் அனைத்து தொழில்களும் முடங்கி இருக்கின்ற தருணங்களிலேயும் உழைப்புக்கள் வழியாக உழைக்கும் நபர்களை கொண்டு ஆண்டவர் நம்மை போஷிக்கிறார். இவைகளை நினைத்து நன்றிகளை படைப்போம். ஆபத்தான வேளைகளிலும் கொடூர கொள்ளை நோயின் தாக்கத்தின் மத்தியிலும் இவைகளிலிருந்து மனுக்குலங்களை விடுவிப்பதற்காக மருத்துவர்களை, தாதியர்களை, காவல்துறையினரை மற்றும் சுகாதாரத்துறையினரை, தூய்மை பணியை செய்கின்றவர்களை ஆண்டவர் தந்து அவர்களின் வழியாக நல்ல பணிகள் நடைபெற கிருபை செய்கின்றீர். அதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அன்பின் நல்ல கடவுளே, இந்த உலகத்திலே வாழ்வுக்கு கடுமையான நெருக்கடிகள் நேரிட்ட போதும் நெருக்கடிகளின் மத்தியிலேயும் நாங்கள் ஒரு வெளிச்சத்தை உம்மிலே காண்கிறோம். இந்த வெளிச்சத்தின் பாதையை எங்களுக்கு தந்திருக்கிற தயவுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் அருளின எல்லாவிதமான ஈவுகளையும் நினைத்து நன்றிகளை படைக்கிறோம். அநேக நன்மைகளை
தெய்வ கரங்களிலே பெற்றுக்கொண்ட நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எல்லாம் ஒன்றாக்கி சங்கீதக்காரன் தாவீதினுடைய ஸ்தோத்திர ஜெபத்தின் மூலமாக நிறைவு செய்து ஆண்டவர் இயேசு கற்பித்த இறைவேண்டலையும் ஏறெடுப்போமாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராட்சியம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தினை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று விலக்கி இரட்சித்தருளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். நாம் அனைவரும் இணைந்து கீர்த்தனை பாடல்களிலே சத்திய வேதத்தை தினம் தியானி, சகல பேருக்கும் அது அபிமானி 214வது கீர்த்தனை பாடலை பாடுவோம்.
இன்றைய நாளுக்குரிய திருமறை பகுதியை படிக்க கேட்போம். படிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட திருமறை பகுதி பரிசுத்த யோவான் எழுதிய நற்செய்தி நூல், அதிகாரம் 14, வசனங்கள் 1 முதல் 11 முடிய. பரிசுத்த யோவான் எழுதிய நற்செய்தி நூல், அதிகாரம் 14, வசனங்கள் 1 முதல் 11 முடிய. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறதில்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை. என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியைகளின் நிமித்தமாவது என்னை நம்புங்கள் என்பதே. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மறுபடியுமாக இந்த ஓய்வு நாளில் காணொளி காட்சி வழியாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். நம்முடைய சேகர அளவிலாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய விடுமுறை வேதாகம பள்ளி நிகழ்வுகளை நீங்கள் தினந்தோறும் பார்த்து கொண்டு அதை உங்களுக்கு மனதிலே பதித்து கொண்டு ஆண்டவரிலே நீங்கள் வளர்ச்சி அடைந்தீர்கள் என்பதை நம்புகிறோம். இன்று மாலையில் அதனுடைய நிறைவு விழா நிகழ்வு இருக்கின்றன. அதனையும் நீங்கள் காணொளி காட்சி வழியாக பிள்ளைகள் கண்டு ஆண்டவருக்குள்ளாக பலப்படும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். அதுபோன்று இந்த வாரத்திலேயே நம்முடைய அத்தியட்சாதீன அளவில் இந்த ஆண்டுக்கென்று ஒழுங்கு செய்யப்பட்டுள்ள விடுமுறை வேதாகம பள்ளியும் அதனுடைய நிகழ்வுகள் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இன்றிலிருந்து துவக்கம் பெறுகிறது. அதிலேயும் பிள்ளைகள் நீங்கள் பங்கு பெற்று பயனடையும்படியாக உங்களை அன்போடு வேண்டிக் கொள்ளுகின்றேன். அதுபோல நம்முடைய இல்லங்களிலே கைபேசி வழியாக உங்களுக்கு செய்திகள் தரப்பட்டன. குறிப்பாக பிள்ளைகள்
வேதாகம வினாவிடை தேர்வுகள். அந்த தேர்வுகளுக்காக உங்களை நன்றாக பயிற்சி எடுத்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். பிகே தேர்வுக்காக உங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளவும் அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். இந்த நாளிலும் நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு செல்லும் முன்னதாக ஒரு பாடலை பாடிவிட்டு ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கலாம் என்று கருதுகின்றேன். தொழுகை பாடல்களிலே வழி என்றால் எது? அது ஜீவ வழி. வழிகாட்டிட வந்தவர் யார்? அவர் இயேசு என்கிற பாடலை நாம் பாடுவோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நல்ல ஒரு பாடல் ஒன்றை பாடினோம். வழி என்றால் எது? அது ஜீவ வழி. வழிகாட்டிட வந்தவர் யார்? அவர் இயேசு என்ற கேள்வி பதிலோடு கூட இந்த பாடலை நாம் பாடினோம். இன்றைய தினத்திற்கான சிந்தனை கருப்பொருளும் ஜீவ வழி. இயேசுவாகிய ஜீவ வழியை குறித்து அறிந்து கொள்ளுதல். வழி என்ற உடனே நம்முடைய நினைவுக்கு வருவது முதலாவது இந்த உலகம் சார்ந்தவைகள் தான் வரும். பாதைகள், சாலைகள், வீதிகள் என்று வழி சார்ந்த சிந்தனைகள் நமக்கு வரும். இந்த வழிகளும் முக்கியமானவை. ஏனென்றால் நமக்கு வாழ்வு தரக்கூடிய பணிகளுக்காக நாம் செல்லும்போது இந்த வழிகளின் அவசியம் நமக்கு இருக்கிறது. சில குறிப்பிட்ட பயணங்களுக்காக நாம் செல்லும் போதும் இந்த வழிகள் நமக்கு முக்கியம் ஆகின்றன. இறைவனால் இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லாருக்கும் வழிகள் இருக்கிறது. மனிதன் என்று மட்டுமல்ல, அனைத்து படைப்புகளுக்கும் வழிகள் இருக்கிறது. அதை சாலமன் ஞானி தன்னுடைய நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே எழுதும்போது அழகாக எழுதுவார். நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 19வது வசனத்திலே பார்க்கிற போது,
ஆகாயத்திலே கழுகனுடைய வழிகளும் கன்மலையின் மேல் பாம்பினுடைய வழிகளும் கடலின் மேல் கப்பலினுடைய வழிகளும் ஒரு கன்னிகையிடத்தில் மனுஷனுடைய வழியும் ஆச்சரியமானவை என்று சொல்லுகிறார். அது புத்திக்கு எட்டாதவைகளாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். சாலமன் ஞானி அத்துணை அதை குறித்து ஆய்வு செய்திருக்கிறார். ஆகவே இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட எல்லா ஜீவராசிகளுக்கும் வழிகள் இருக்கின்றன. அது முக்கியமானவைகளாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் எல்லாவற்றையும் விட அழியாத வாழ்வுக்குரிய வழி என்று சொல்லும்போது அது இந்த உலகம் காண்பிக்கின்ற வழிகள் அல்ல. கடவுள் காண்பிக்கின்ற வழியாக இருக்கிறது. அந்த வழிதான் ஜீவ வழி என்று அழைக்கப்படுகிறது. அழியாத ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு இந்த வழி மிக 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 முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. இந்த ஜீவ வழியை குறித்து திருமறை நமக்கு என்ன சொல்லுகிறது என்பதை நாம் கற்றுக்கொண்டு வாழ்விலே முன்னேறி செல்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்வாராக. முதலாவதாக, இந்த ஜீவ வழி என்பது கடவுளுடைய கட்டளையாக இருக்கிறது. ஜீவ வழி என்பது கடவுளுடைய கட்டளையாக இருக்கிறது. கடவுளுடைய வழி அல்லது கடவுளுடைய கட்டளை எதை மையப்படுத்தி அல்லது அடிப்படையாக கொண்டிருக்கிறது என்பதை நாம் திருமறையிலே தேடி பார்க்கிற போது உபாகமம் 32வது அதிகாரம் 4வது வசனத்திலே பார்க்கும்போது கடவுளின் வழிகளெல்லாம் நியாயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது எவ்வளவு கேட்பதற்கு அழகாக இருக்கிறது. கடவுளின் வழிகளெல்லாம் நியாயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்திலே அனைத்தும் நியாயமாக இருக்கிறது என்றால், நியாயமாக நடைபெறும் என்றால் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும், எவ்வளவு அமைதியும் சமாதானமும் பெருகினதாக இருக்கும். ஆனால் நாம் இந்த நாட்களிலே அப்படி ஒரு நியாயமான வழிகளை காண்பதென்பது அரிதாக இருக்கிறது. ஆகவே கடவுளுடைய வழி என்பது நியாயத்தை மையமாக அல்லது அடிப்படையாக கொண்டதாக இருக்கிறது. கடவுளுடைய வழிகள் என்பது மோசே சொல்லும்போது சொல்லுகிறார், விதிகளை அடிப்படையாக கொண்டது என்று சொல்லுகிறார். விதிகளை அடிப்படையாக கொண்டது. உபாகமம் 5வது அதிகாரம் 33வது வசனத்திலே பார்க்கும்போது, நீங்கள் சுதந்திரித்து கொள்ளும் தேசத்திலே பிழைத்து சுகித்து நீடித்திருக்கும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழிகளிலெல்லாம் நடக்க கடவீர்கள் என்று. உங்களுக்கு விதித்திருக்கிற வழிகளிலெல்லாம் நடக்க கடவீர்கள் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் விதித்திருக்கிற அந்த விதிகள் என்ன? அவைகளைத்தான் நாம் கற்பனைகளாக, நியாயப்பிரமாணங்களாக திருமறையிலே நாம் படிக்க முடிகிறது. நாம் விசுவாச கூட்டத்தாராய் இருக்கிறோம். நம்முடைய விசுவாச கூட்டத்திற்கு தகப்பனாக இருக்கிறவர் என்று திருமறையிலே ஆபிரகாம். இந்த ஆபிரகாம் இடத்திலே கடவுள் ஒரு எதிர்பார்ப்பை வைத்திருந்தார். என்ன எதிர்பார்ப்பு என்றால், இந்த ஆபிரகாம் நீதியும் நியாயமும் உடைய மனிதனாக இருக்க வேண்டும். இந்த ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் குடும்பத்தாருக்கும் இந்த நீதியையும் நியாயத்தையும் கற்பிக்க வேண்டும். இதுதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே அழகாக படிக்கிறோம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை
நிறைவேற்றும்படி அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இது ஆபிரகாமிடத்திலே கடவுள் எதிர்பார்த்த எதிர்பார்ப்பு. இதில் 3 காரியங்கள் இருக்கிறது. ஒன்று, ஆபிரகாம் நீதியாய் நியாயமாய் தன் வாழ்க்கையை காத்து கொள்ள வேண்டும். தன்னுடைய பிள்ளைகளின் வாழ்வுக்கும் எதிர்வரும் குடும்பத்தாரின் வாழ்வுக்கும் இந்த நீதியையும் நியாயத்தையும் கற்பிக்க வேண்டும். இதுதான் கடவுளுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இயேசுநாதர் இந்த கடவுளுடைய வழியை குறித்து சொல்லும்போது, நான் என் பிதாவினுடைய கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இயேசுநாதரே அதற்கு தன்னை ஒப்பு கொடுத்திருந்தார். இந்த கற்பனைகளை எல்லாம் கை கொண்டு, தீர்க்க தரிசனங்களை கை கொண்டு அதன்படி வாழ்வதற்கு தன்னை ஒப்பு கொடுத்திருந்தார் என்று பார்க்கிறோம். மத்தேயு 5வது அதிகாரம் 17வது வசனத்திலே பார்க்கிற போது, நியாயப்பிரமாணத்தை எல்லாம் தீர்க்க தரிசனங்களை எல்லாம் நிறைவேற்றுவதற்காக இந்த உலகத்திலே வந்தேன் என்று சொல்லுகிறார். ஆகவே ஒரு ஜீவ வழியை நோக்கி செல்லுவதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய நியாயம், அடிப்படையாக இருக்கக்கூடிய விதிகள், இவைகளை கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒருபோதும் தவறவிடக்கூடாது. அவைகளை நம்முடைய வாழ்வில் அணிகலன் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அப்போது ஜீவ வழியை நாம் சுதந்திரித்து கொண்டிருக்கலாம். ஜீவனை இறுதியிலே நம்முடைய ஜீவன் அழியாத ஜீவனாக நிலை நிற்பதற்கு அவைகள் உதவியாக இருக்கும். இரண்டாவது, ஜீவ வழி கிறிஸ்துவாய் இருக்கிறார். முதலாவது சொன்னேன் கடவுளுடைய கட்டளையாய் இருக்கிறது என்று. இரண்டாவது, ஜீவ வழி கிறிஸ்துவாய் இருக்கிறார். இதைத்தான் நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி பாகத்திலே யோவான் 14வது அதிகாரம் 6வது வசனத்தினுடைய முதல் பகுதியிலே நானே வழி என்று சொல்லுகிறார். நானே வழி என்று. இயேசு கிறிஸ்து கடவுளுடைய கட்டளைகளை போதித்து காட்டுகிறவராக மட்டுமல்ல, அவரே வழியாக வாழ்கிறவராக இருந்தார். இது மிகச்சிறப்பான காரியம். வழியாக வாழ்வது. வழியாக வாழ்வது என்றால் வழியை நாம் உள்ளே பதிவு செய்து அந்த பதிவு செய்தவற்றின்படி வாழ்வது. இது முக்கியமானது, சிரமமானதும் கூட. ஆனால் இயேசு கிறிஸ்து நாம் புதிய ஏற்பாட்டிலே பார்க்கும்போது அவ்விதமாகவே வாழ்ந்தார் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை ஒரு வழிகாட்டி என்று சொல்லிவிட முடியாது. இயேசு கிறிஸ்துவை ஒரு வழிநடத்துகிறவர் என்று மட்டும் சொல்லிவிட முடியாது. அவர் வழியாகவே இருக்கிறார் என்பது உண்மை. இதை நாம் எப்படி புரிந்து கொள்வது? நாம் ஒரு பயணப்பட்டு செல்லும்போது முன்பின் அறியாத ஒரு இடத்திற்கு செல்லுகிறோம் என்று வைத்துக்கொள்வோம். ஒரு பேருந்திலிருந்து இறங்கி திசை தெரியாத இடம், நாம் போக வேண்டிய இடம் எங்கிருக்கிறது என்று தெரியாது, அப்படி நிற்கிறோம். அப்பொழுது அங்கே ஒரு வழிகாட்டி மரம் ஒன்று நிற்கிறதை பார்க்கிறோம். அதில் ஒரு பெயர் பலகை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாம் போக வேண்டிய இடமும் அதுதான். ஆகவே அந்த பெயர் அந்த பலகையிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நமக்கு ஒரு புறத்திலே மகிழ்ச்சி, ஆனால் அதிலே சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது என்று போடப்பட்டிருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். ஒரு புறத்திலே மகிழ்ச்சியாக இருந்தாலும் இதில் வழியாக உள்ளே செல்லும்போது எத்தனை வளைவுகள் வருமோ, எத்தனை வேறு விதமான வழிகள் இருக்கிறதோ என்பது நமக்கு தெரியாது. அது ஒரு தடுமாற்றம் இருக்கும். நாம் அந்த வழியிலே சற்று சென்று ஒரு மனிதனை பார்த்து இந்த இடத்திற்கு எப்படி செல்ல வேண்டும் என்று விசாரிக்கிறோம் என்று வைத்துக்கொள்வோம்.
அப்பொழுது அவன் சொல்லுவான், இன்னும் ஒரு 2 பர்லாங் அல்லது 4 பர்லாங் சென்றவுடனே இடது பக்கத்திலே ஒரு கட்டு வரும். மறுபடியுமாக அந்த வழியாக நீங்கள் இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் 2 பர்லாங் செல்லும்போது இன்னும் வலது பக்கத்திலே ஒரு கட்டு வரும். இப்படியெல்லாம் அவன் பல கட்டுகளை சொல்லும்போது நமக்கு தடுமாற்றங்கள் அதிகரிக்கும். நாம் அந்த தடுமாற்றத்தோடு அப்புறம் செல்லும்போது இன்னொரு மனிதரை சந்திப்போம். அப்பொழுது அந்த மனிதரிடத்திலே இந்த இடத்திற்கு எப்படி போவது? அந்த மனிதர் சொல்லுவார், நான் வருகிறேன், வாருங்கள், அந்த இடத்திலே உங்களை கொண்டு சேர்க்கிறேன் என்று சொல்லிவிடுவார் என்று வைத்துக்கொள்வோம். இதில் எது சிறப்பானது? இந்த வழிகாட்டி சிறப்பானதல்ல, அந்த வழியை சொல்லி காட்டினவர் சிறப்பானவரும் அல்ல. நான் அங்குதான் போகிறேன், நீங்களும் என்னோடு கூட வாருங்கள் என்று அழைத்து கொண்டு செல்வது மிக சிறப்பு வாய்ந்தது. அந்த 3வது சொன்ன முறையைத்தான் இந்த இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே வழி. இயேசு கிறிஸ்துவை பார்த்து, சீடர்களை பார்த்து சொன்னார், என் பின்னே வாருங்கள். இதுதான் நானே வழியினுடைய ரகசியம். என் பின்னே வாருங்கள். இயேசு கிறிஸ்துவின் பின்னால் சென்றால் நாம் ஜீவ வழியிலே ஒரு நிலையான வாழ்வின் நிறைவிலே சென்று சேர முடியும். என் பின்னே வாருங்கள் என்று சொல்லி அழைக்கிற அந்த அழைப்பை இயேசு கிறிஸ்துவே வழியாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். இந்த யோவான் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்தினுடைய 2வது பகுதியிலே பார்க்கும்போது, அவருக்கு பின்னால் நாம் சென்றால் பிதாவின் வீட்டில் நம்மை கொண்டு போய் சேர்க்கிறார். அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. பிதாவின் வீட்டிலே அவர் கொண்டு போய் சேர்க்கிறவராக இருக்கிறார். பிதா இருக்கிற இடத்திலே நமக்குரிய வாசஸ்தலத்திலே நம்மை சேர்க்கிறவராக இருக்கிறார் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஜீவ வழி என்பது எவ்வளவு முக்கியம்! இயேசுவே அந்த வழியாக இருக்கிறார் என்பது எவ்வளவு முக்கியமாக இருக்கிறது! நாம் அந்த வழியை பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். என் பின்னே வாருங்கள் என்று அந்த வழியிலே அழைத்து செல்லுகிற ஆண்டவருக்கு பின்னாலே செல்லக்கூடுமானால் அதுதான் நம்மை சமாதானத்திலே நிலைநிறுத்துகிற வழியாக இருக்க முடியும். இதைத்தான் லூக்கா 1ஆம் அதிகாரம் 79வது வசனத்திலே நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழிகளில் நடத்துகிறவர் இவரே என்று அறிமுகம் செய்யப்படுகிறார். நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழிகளில் கொண்டு போய் நிறுத்துகிறவர் அவர் என்று சொல்லுகிறார். ஆகவே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நானே வழி என்று சொன்ன கிறிஸ்துவை நாம் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். அவர்களுடைய கால் தடயங்களை நாம் பின்பற்றி செல்வதற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்பொழுது நாம் ஒரு அழியாத வாழ்வில் நிறைவிலே சென்று சேர முடியும் என்பது உண்மை. 3வதாக ஜீவ வழி என்று சொல்லும்போது அது கிறிஸ்தவ மார்க்கமாயிருக்கிறது. கிறிஸ்தவ மார்க்கமாயிருக்கிறது ஜீவ வழி. மார்க்கம் என்றால் அது வழிதான், நெறிமுறைகளோடு கூடிய வழி, அறநெறி, அந்த நெறிமுறைகளோடு கூடிய வழியாக இருக்கிறது மார்க்கம் என்று சொல்லுவது. அந்த மார்க்கத்தை நாம் சாதாரணமாக கருதிவிடக்கூடாது. மக்கள் சிலர் அதை பற்றி சாதாரணமாக சொல்லுவார்கள். ஆகாய மார்க்கமாக, கடல் மார்க்கமாக, தரை மார்க்கமாக, இப்படி அந்த மார்க்கத்தை சொல்லிவிடுவார்கள். அது அல்ல. மார்க்கம் என்கிற வார்த்தை நம்முடைய திருமறையிலே புதிய ஏற்பாட்டிலே பொறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மார்க்கம் என்பது எப்படி அது கோடிடப்பட்டிருக்கிறது என்றால், இந்த உலகத்திலே விசுவாசித்து வாழுகிற அத்தனை பேரையும் மார்க்கத்தார் என்று சுட்டி காட்டுகிறார். கிறிஸ்துவின் மார்க்கத்தார் என்று. நாம் கிறிஸ்தவ மதத்தார் என்று சொல்லிக் கொள்வோம். அதல்ல. கிறிஸ்தவ
மதத்தார் என்று எங்கேயுமே திருமறையில் இல்லை. ஆனால் இன்று உலகத்தில் அப்படித்தான் சொல்லிக் கொள்ளுகிறோம். மதத்தார் அல்ல, மார்க்கத்தார். அதுதான் மிக முக்கியமாக நாம் அறிய வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. மார்க்கம் என்றால் கிறிஸ்துவின் வழியை பின்தொடர்கிறவர்கள் அல்லது கிறிஸ்துவின் வழியை பின்பற்றுகிறவர்கள் என்பதுதான் அதனுடைய சரியான அர்த்தமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை வழியாக கொண்டவர்கள் இந்த கிறிஸ்தவ மார்க்கத்தார் என்று புதிய ஏற்பாட்டிலே அழைக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். ஜான் பனியன் என்பவர் தன்னுடைய சிறை அனுபவத்திலே இருந்து ஒரு நூல் ஒன்றை எழுதினார். அவர் அந்த நூலை எழுதி அந்த நூலுக்கு தலையங்கம் எழுதினார். மோட்ச பிரயாணம், கிறிஸ்தியானின் மோட்ச பிரயாணம் என்ற ஒரு தலையங்கத்தை அதற்கு போட்டார். கிறிஸ்தவ மார்க்கம் என்பது கிறிஸ்துவனுடைய வழிகளை நெறிகளை பின்பற்றி அமைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பயணத்திற்குரிய வழியாக இருக்கிறது. அதை நாம் தெரிந்தெடுத்தால் ஜீவ வழியிலே அது கொண்டு போய் சேர்க்கும். அதற்கு ஒரு 3 நிலைகளிலே அதை நாம் சிந்திக்க வேண்டும். இந்த மார்க்கம் என்று சொல்லக்கூடியது இயங்கக்கூடியது, அது தேங்கி நிற்கக்கூடியதல்ல மார்க்கம் என்பது. ஆகவே இந்த உலகத்திலே கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள், கிறிஸ்துவின் மார்க்கத்தார் என்று சொல்லுகிறவர்கள் இயங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். வேத புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தது போல நடக்க வேண்டும். இந்த நடத்தல் தான் இயக்கம் என்று சொல்லுவது. அவர் நடந்தது போல நடத்தல், இது மிக முக்கியமான ஒன்று. எங்கோ அமைதியாக இருந்துவிட்டு நாம் அப்படி சொல்ல முடியாது. வேத புஸ்தகம் அதை தெளிவாக சொல்லுகிறது. நாம் இந்த நாட்களிலே 2 கொரிந்தியர் 5:6 வசனத்தின்படி நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஜீவ வழியில் நாம் இயங்குகிறவர்களாக இருக்கிறோம், நாம் நடக்கிறவர்களாக இருக்கிறோம், நெறிகளை பின்பற்றி நடக்கிறவர்களாக இருக்கிறோம். இது மிக முக்கியமானது. அதே போல நாம் ஓடுகிறவர்களாக இருக்கிறோம். மார்க்கத்தார் வெறும் நடக்கிறவர்கள் மட்டுமல்ல, ஓடுகிறவர்களாகவும் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே பார்க்கும்போது, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாக இருக்கிற அவருக்குள்ளாக பொறுமையோடே ஓடக்கடவோம் என்று சொல்லுகிறார். மார்க்கத்தார் என்கிறவர்கள் கடவுள் நமக்கு வகுத்து தந்திருக்கக்கூடிய நெறிமுறைகள் வழிகளிலே நாம் பொறுமையோடு ஓடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை தெளிவாக நமக்கு விவரித்து காட்டுகிறது. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் ஓடுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆதியாகமத்திலே முதல் குடும்பத்திற்கு கடவுள் கொடுத்த ஒரு மிக முக்கியமான காரியம் என்னவென்றால், ஏதேன் என்கிற இடத்தில் அமைக்கப்பட்ட தோட்டத்தில் நடுவில் ஜீவ விருட்சத்தின் கனி இருக்கிறது. அந்த கனியை முதல் குடும்பத்திற்கு ஆண்டவர் கொடுப்பதாக சொன்னார். நீங்கள் அதை பறிக்கக்கூடாது, நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று. ஆனால் அவர்கள் கட்டளையை மீறி நன்மை தீமை அறியத்தக்க கனியை பறித்து புசித்து ஜீவ விருட்சத்திற்கு போகின்ற அந்த வழியை இழந்து போனார்கள். தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு விட்டார்கள். ஜீவ விருட்சத்தின் கனிக்கு செல்லக்கூடிய வழி சுடரொளி வீசுகிற பட்டயத்தால் அடைக்கப்பட்டு விட்டது. அந்த அடைக்கப்பட்ட வழி
திறப்பதற்கு இயேசு கிறிஸ்து அதை திறந்தார். அந்த திரைக்குள்ளாக பிரவேசித்து வாசலை திறந்திருக்கிறார், வழியை திறந்திருக்கிறார். அந்த வழியில் நாம் சென்று ஜீவ விருட்சத்தின் கனியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த மார்க்கத்தின் வழியாக நடப்பதிலும், இந்த மார்க்கத்தின் வழியாக ஓடுவதிலும், இந்த மார்க்கத்தின் வழியாக தொடருவதிலும் இது மிக முக்கியமான ஒன்று. ஒரு நாள் நடந்துவிட்டு முடித்து விடுகிற ஒன்றல்ல, 2 நாள் ஓடிவிட்டு முடித்து விடுகிற ஒன்றல்ல. சோர்வுகளும் களைப்புகளும் வேதனைகளும் துன்பங்களும் வரும்போது நாம் அப்படியே அமர்ந்து விடுகிற ஒன்றல்ல. அவைகள் எல்லாவற்றையும் சுமந்து கொண்டே தொடருதல். அப்போஸ்தலனாகிய பவுல் அதைத்தான் சொல்லுகிறார். இலக்கை நோக்கி பந்தய பொருளை பெற்றுக்கொள்வதற்காக தொடருகிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவே கிறிஸ்தவ மார்க்கம் அல்லது கிறிஸ்தவ வழி என்று சொல்லுவது அது ஒரு தொடரும் வழியாக இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருக்குள்ளாக இந்த வழியில் நாம் செல்லுவதற்கு நம்மை அவர் அன்போடு அழைக்கிற தெய்வமாக இருக்கிறார். என் பின்னே வாருங்கள் என்று. என் பின்னே வாருங்கள். புதிய ஏற்பாட்டிலே வெளிப்படுத்தின விசேஷத்திலே முதல் திருச்சபையாகிய எபேசு திருச்சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னிடத்திலே ஒரு குறை இருக்கிறது. ஜீவ விருட்சத்தின் கனியை பெற்றுக்கொள்வதற்கு உன்னிடத்திலே ஒரு குறை இருக்கிறது. அந்த குறையை நீ நிறைவு செய்து விட்டால் ஜீவ விருட்சத்தின் கனியை உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். என்ன குறை? அன்பிலே நீ குறைவுடையவனாயிருக்கிறாய். மற்றெல்லாவற்றிலும் ஓகே, அன்பிலே இருக்கிற குறையை நீ சீர் செய்து கொண்டு அதிலே நிறைவாக வரும்போது உனக்கு ஜீவ விருட்சத்தின் கனி இருக்கிறது. அந்த வாசல் உனக்கு திறவுபடும், அந்த வழி உனக்கு திறவுபடும். சென்று நீ அந்த ஜீவ வழியிலே சென்று நிறைவை காணலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பாடுகளின் வழியாக சென்றார். இறுதி நிறைவை பார்க்கும்போது பிதாவின் வலது பாரிசம், தேவதூதர்களின் கூட்டம், எவ்வளோ மகிமையான தோற்றம், மகிமையான காட்சி. அதே போல நாமும் இந்த நிறைவின் பாதையிலே நாம் முன்னேறி செல்லக்கூடுமானால் ஆண்டவர் ஜீவ வழியாக இருந்து நம்மை அவர் வழிநடத்தி நித்திய ஜீவ கரையில் பிதாவினிடத்திலே நமக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற வாசஸ்தலத்திலே நம்மை கொண்டு போய் சேர்ப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். ஆகவே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஜீவ வழியாகிய கடவுளின் கட்டளையை கருத்தாய் பின்பற்றுகிறவர்களாக இருப்போம். ஜீவ வழியாகிய கிறிஸ்துவை பின்பற்றுவதிலே விழிப்பாய் இருப்போம். ஜீவ வழியாகிய கிறிஸ்துவில் நாம் விசுவாச மார்க்கத்தாராய் வாழ்வோம். அப்படி வாழும்போது தேவனுடைய ராஜ்யம் நமக்கு உரியது ஆகும். ஆண்டவர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நிறைவு பாடலாக ஞான பாடல்களிலே 290வது பாடல், மயங்கும் தாசனை தேவா நீர் நடத்தும் என்கிற பாடலை பாடுவோம்.
நம்முடைய பற்றுறுதியினை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம் மூலமாக நிறைவு செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாள் திருப்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்துள்ளத்திலிருந்து எழுந்தருளினார். பரலோகத்துக்கு எழுந்தருளி சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய கடவுளின் வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்த வாழ்வின் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். ஜெபம் செய்வோம். ஜீவ வழியாக இந்த உலகத்திலே பிறந்தவரும் ஜீவ வழியை குறித்து எங்களுக்கு போதித்தவரும் ஜீவ வழியிலே முன்னடந்தவரும் நானே வழியாக இருக்கிறேன் என்று உம்மை வெளிப்படுத்தினவருமாக இருக்கிற நல்ல ஆண்டவரே, உம்மையே நாங்கள் வழியாக கொண்டு எங்கள் வாழ்வை காத்து கொள்வதற்கு உமது அருளை தாரும். கற்பனைகளின் வழியாக ஓடுவேன் என்று சொன்ன சங்கீதக்காரன் தாவீதைப் போல நாங்கள் கற்பனைகளின் வழியாக எங்கள் வாழ்வின் ஓட்டத்தை தொடருவதற்கு உமது அருளையும் உமது ஆசிகளையும் தாரும். கிறிஸ்தவ மார்க்கத்தார் என்று அழைக்கப்பட்டிருக்கிற நாங்கள் கிறிஸ்தவ வழிகளையும் கிறிஸ்துவில் வெளிப்பட்ட நெறிமுறைகளையும் எங்கள் வாழ்விலே பின்பற்றுகிறவர்களாக தொடர்ந்து முன்னேறச் செல்வதற்கு அருள் தாரும். இன்றைய உலகத்தை நினைத்து பார்க்கிறோம். இந்த வழிமுறைமைகள் பின்பற்றப்படாததினாலே வழியாக்கிய கிறிஸ்துவை பின்தொடராத பட்சத்திலே, வழியாகிய கிறிஸ்துவின் உபதேசத்திற்கு அடிபணியாத பட்சத்திலே எத்தனையோ பெரிய ஆபத்துக்கள், எத்தனையோ பெரிய இழப்புக்கள் இவைகளெல்லாம் நேரிட்டிருக்கிறது. இதனை எவரும் மறுக்க முடியாது. ஆண்டவர் ஜீவ வழியை எங்களுக்காக நியமித்திருந்தீர். ஆனால் மனிதன் மரண வழியை சம்பாதித்தான் என்று பார்க்கிறோம். மரண வழியின் ஓலங்கள் இன்று முழு உலகத்திலும் கேட்கிற தொனிகளாக இருக்கிறது. ஆண்டவரே, முழு உலகம் உம்மை நோக்கி பார்க்கும் காலங்கள் வரட்டும். நீரே மெய்யான வழி என்பதை கண்டறியும் உண்மைக்குள்ளாக கடந்து வரட்டும். நீர் காண்பிக்கிற வழிகளே இந்த உலகத்தில் விசேஷித்த வழிகளாக இருக்கிறது, வாழ்வுக்குரிய வழிகளாக இருக்கிறது, நாங்கள் நிலைத்திருக்கும் வழிகளாக இருக்கிறது என்பதை கண்டுகொள்ளும் மன உணர்வுகளை முழு உலகத்திற்கும் தாரும். முழு உலகத்தின் தலைவர்களுக்கும் தாரும். உம்முடைய வழிகளை கண்டறிந்து அவைகளிலே உலகத்தை நடத்தி செல்வதற்குரிய ஞான வரங்களையும் தெளிந்த பார்வைகளையும் ஆழ்ந்த சிந்தைகளையும் தம்முடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிடும். ஆண்டவரே, மிக வேகத்தில் இருக்கிற இந்த கொரோனா வைரஸ் ஒழிந்து போகட்டும். இதனால் பாதிக்கப்பட்டோர் உம்மிலே சமாதானத்தையும் ஆறுதலையும் காணட்டும். இதனால் பெரும் சேதங்களை கண்டடைந்தோர் அதில் மறுபடியுமாக புதுமைகளை கண்டறியட்டும். ஆண்டவருக்குள்ளாக எல்லாம் புதிதானது என்று நீர் சொல்வது போல கடவுளை ஒரு புதிய உலகத்திற்காக காத்திருக்கிறோம் ஐயா. அந்த புதிய உலகத்தை எங்களுக்கு ஆண்டவர் காண்பித்தருளும். நாங்கள் உம்முடைய வழியை விட்டு வலதுபுறமோ இடதுபுறமோ சாயாமல் ஆண்டவரே ஜீவனுக்கு நேராக பயணிக்கத்தக்கதாக கிருபை செய்யும். துன்பங்களோ தொல்லைகளோ வருத்தங்களோ கஷ்டங்களோ பாரங்களோ பாடுகளோ இவைகளெல்லாவற்றையும் நாங்கள் தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியை எங்களுக்கு தாரும். உம்மை எங்களுக்குள்ளாக இருத்தி
ஜீவ வழியாகி உம்மை பின்தொடர்ந்து ஆண்டவரே எங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தையும் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய வாசஸ்தலத்தையும் நாங்கள் அனுபவிப்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்தருளும். உமது கரங்களில் எங்களை தருகிறோம். உம்மை தரிசன காட்சியாக தொடர்ந்து பார்க்கிற அனுபவங்களை எங்களுக்கு தாரும். இந்த ஆராதனையிலும் எங்களிலும் கண்ட குற்றங்கள் குறைவுகளை எல்லாம் தயவாய் பொறுத்து கொள்ளும். உம்முடைய வருகைக்கும் உம்முடைய தரிசனத்திற்கும் காத்திருக்கிறோம். எங்களை வழிநடத்தும் நித்திய வாழ்வின் பாக்கியத்தை தாரும். எல்லாம் வல்ல ஆண்டவர் இயேசுவின் பேரில் இவைகளை மன்றாடி வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்கேளும் தூய பிதாவே, ஆமென். நமது ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தூய ஆவியரின் இணையராத கூட்டுறவு வழி நடத்துதல் இப்போதும் எப்பொழுதும் நம் அனைவரோடும் கூட இருந்து ஜீவ வழியிலே நம்மை வழி நடத்துவாராக.